Hello friends, welcome to my channel Beta Breeding. இன்னைக்கு day 48, ஃபிஷ்ஷோட ஏஜ் 43. பேட்ச் ஒன் ப்ரைஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட 80 to 85 ஃப்ரைஸ் இருக்கும் இதில். ஸோ ஹெல்த்தியாக இருக்காங்க. ப்ளூ கலர் வந்துடுச்சு. ஸோ பேட்ச் 2 ஆல்மோஸ்ட் 100 to 120 ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ இதோட சைஸ் வந்து இன்னும் குட்டியாக தான் இருக்குது. மைட் பி வந்து ஃபுட்டு பத்தலையா இல்லைனா என்ன ரீசன் தெரியல. ஸோ இவங்களை வேறு டப்புக்கு மாற்றலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேட்ச் 3 அதை டர்ட்டியாக இருந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ ஓரளவு கிளியராக இருக்குது. ஃப்ரைஸும் வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ இவங்களும் வந்து பேட்ச் 1 சைஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ மொய்னா கல்ச்சர் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டப்பில் வந்து கொஞ்சம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபீட் பண்ணியிருந்தேன். இதுதான் மேல் பேரண்ட் பார்த்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கான். பட் என்னென்னா ஃபின்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கான்னு ஹெல்த்தியாக. பிகாஸ் நான் கிளாஸ் பவுலில் தான் போட்டு வச்சுருந்தேன், குட்டி பவுலில் இத்தனை நாளாக. ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் டேட் பார்த்திங்கன்னா 48 ஆல்மோஸ்ட் 45 days தான் இருக்கான். ஃபீமேல் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஃபீமேலோட ஐஸ் பார்த்திங்கன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும், மறைக்கிற மாதிரியே. ஸோ ஃப்ரைஸை நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிங்கன்னா தெரியும். அப்பாவுக்கு வந்து கலர் வந்திருக்கும் ஃப்ரைஸ்க்கு, பட் ஐஸ் வந்து அம்மாவோட ஐஸ் தான் வந்திருக்கு. ஸோ சேர்த்து தான் பார்க்குற மாதிரி தான் வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம். சரி 2 பேரும் பார்த்துக்கிட்டோன்னு அப்புறம் செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டிமியாக தான் ஃபீட் பண்ணேன். ஸோ கொஞ்சோண்டு இங்கேருந்து வந்து டியூபிஃபெக்ஸ் இருந்தது, அதை ஃபீட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கின்னு பேட்ச் ஒன் ப்ரைஸ்க்கு போட்டேன். அது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிளட் பம்ப்ஸ் வந்து போட போகிறது கிடையாது கொஞ்ச நாளைக்கு. கொஞ்சம் அடல்ட் சைஸ் வந்ததுக்கப்புறம் தான் போட போகிறேன். ஸோ இது எனக்கு சாப்பிட்டாங்கன்னா நான் வந்து கொளத்தூர் மார்க்கெட்டில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 rupees 20 rupees வாங்கி வச்சுட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி டெய்லி ஃபீட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். ஃப்ரைஸை கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டீமியா. ஸோ மொய்னா கல்ச்சர் ஒன்ஸ் எனக்கு நல்ல கல்ச்சர் குவான்டிட்டி வந்துடுச்சுன்னா நான் அதை ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ப்ரீடிங் பண்ணுறது வந்து கஷ்டம் கிடையாது. பட் ஒன்ஸ் ப்ரீட் ஆகிடுச்சுன்னா அந்த இருக்கிற 200 to 300 குட்டீஸை காப்பாற்ற தான் கஷ்டம். ஏன்னா எந்த செட்டப்பும் கிடையாது என்கிட்ட. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.